نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال النبي عليه الصلاة والسلام خير الدعاء دعاء يوم عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புயனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டியதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு மாதத்தில் மிக முக்கியமான சில தினங்களில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், மாமின் ஐயாமின், சில நாட்கள் ஒவ்வொரு வருடத்திலேயும் இருக்குகின்றது. அந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சில அறிஞர்களிடத்தில் ரமதான் மாதத்துடைய பிந்திய 10 விட துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 சிறந்தது என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த 10 நாட்களில் அநேகமான அமல்கள் உள்வாங்கப்படுகின்றது. மிக முக்கியமான ஹஜ்ஜுடைய அமல், அதே மாதிரி உம்ராவுடைய அமல், அதே மாதிரி உதஹியாவுடைய அமல், அரஃபாவுடைய நோன்புடைய அமல், இன்னொரு என்ன பல அமல்கள் இந்த நாட்களில் வருவதின் காரணமாக வருடத்திலே ஆக சிறந்த தினங்கள் என்றால் இந்த 10 தினங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 10 தினங்களில் 9 தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோற்றதாகவும் ஹதீஸ் ஷரீஃபில் காணக்கூடியதாக இருக்குகின்றது. துல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலிருந்து 9வது தினம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஹஜ் செய்யாத காலங்களில் நபி அவர்கள் ஹஜ் செய்த அந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டில் அரஃபாவுடைய நாளில் அவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை. ஹஜ் செய்யாத காலங்களில் 10 நாட்களில் 9 நாட்கள் நபி அவர்கள் நோன்பு பிடித்ததாக ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கின்றது. சென்ற வாரங்களில் கூட நாம் செவிமடுத்திருப்போம் இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களை பற்றி. அதனால் இன்றைய தினத்தில் அரஃபாவுடைய நோன்பை பற்றி மாத்திரம் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று யோசிக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
பொதுவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறான். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். தொழுகையுடைய நேரங்கள் சூரிய கணக்கை வைத்து, ரமதானுடைய ஹஜ்ஜுடைய நோன்பு பிடிப்பதும் பெருநாள் கொண்டாடுவதும் அரபா போன்ற மற்ற அமல்கள் அனைத்தும் சந்திர கணக்கை வைத்து. குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக கூறுகின்றான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியாஅன் வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். சூரியனை ஒளி மின்னும் பிரகாசமாகவும் சந்திரனை வெளிச்சம் உள்ளதாகவும் நாம் ஆக்கி வைத்தோம். சந்திரனுக்கு பல தங்குமிடங்களை நாம் ஏற்படுத்தி வைத்தோம். நீங்கள் வருடங்களுடைய மாதங்களுடைய கணக்கை அறிந்து கொள்வதற்காக. அதனால சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்துத்தான் வருடங்களுடைய மாதங்களுடைய நாட்களுடைய கணக்கை அடையலாம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி ரமதானுடைய நோன்பாக இருக்கலாம், அந்த ரமதான் மாதத்துடைய பெருநாளாக இருக்கலாம், ஹஜ் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப நாளாக இருக்கலாம், அல்லது 10வது தினமான ஹஜ் பெருநாளாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் பிறையை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகின்றது. பிறையுடைய விடயத்தில் குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது ரமதானை பற்றி கூறும் பொழுது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யாராவது ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். இங்க மன் என்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. மன் என்றால் யாரு, அந்த மாதத்தை யாரு அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறியதன் காரணமாக அறிஞர்கள் கூறுகிறார்கள், முழு உலகத்தில் உள்ள எல்லோருமே ஒரே நாளில் அந்த மாதத்தை அடைய முடியாது. அவ்வாறு முடியும் என்றிருந்தால் மற்ற இடங்களில் போன்று அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் என்று கூறியிருப்பான். யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ என்று சொன்னதின் மூலமாக சிலர் அந்த மாதத்தை அடைவார்கள், இன்னும் சிலர் அந்த மாதத்தை, அதாவது ஒரே தினத்தில் அடையாமல் இருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பை பிடிக்கட்டும் என்று கூறியிருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபியுடைய மிக தெளிவான ஹதீஸும் அவ்வாறு தான். நீங்கள் அந்த பிறையை கண்ணால பார்த்தால் நோன்பை பிடியுங்கள். ரமதான் மாதத்துடைய தலைப்பிறையை கண்ணால் பார்த்தால் நோன்பை பிடியுங்கள். ஷவ்வால் மாதத்துடைய தலைப்பிறையை பார்த்தால் நோன்பை விடுங்கள். இந்த ருயா என்ற ரஆ என்ற வார்த்தைக்கு கண்ணால் பார்ப்பது என்ற அர்த்தம் கொடுக்கப்படுகின்றது. அதனால அந்த ரமதானுடைய மாதத்துடைய தலைப்பிறையை கண்ணால் நீங்கள் கண்டீர்கள் என்றால் நோன்பை பிடியுங்கள். ஷஅபான் மாதத்துடைய பிறை 29 நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிறையை பார்க்கின்றீர்கள், கண்ணால பார்க்கின்றீர்கள், உங்களுக்கு தெரியல. அடைக்கும் நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், நேச மூட்டத்தின் காரணமாக உங்களுக்கு பிறை தென்படாவிட்டால் அல்லது ஷஅபான் மாதத்தை 30 நாட்களாக நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அன்று முதல் இன்று வரைக்கும் அறிஞர்கள் கூறுவது என்பது கண்ணால பார்ப்பதின் மூலமாக. நேகமூட்டம் இருக்குகின்றது, பிறை தென்படவில்லை என்பதற்காக அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. நபி அவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் கயாம நாள் வரைக்கும் வரக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா பகுதியினர்களுக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்பொழுது ஒரு சிலர் சொல்லலாம், நவீன காலத்தில் நிறைய கருவிகள் வந்துவிட்டது, அந்த கருவிகளை வைத்து பார்த்து ஏன் முடிவு செய்யக்கூடாது என்று.
அன்றே நாம் பார்க்கலாம் நபியுடைய காலத்துல உஹது போன்ற மலைகள்ல விரோதிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பல சஹாபாக்களை நிறுத்தி இருந்தார்கள். யாராவது மதீனாவை தாக்க வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக பல கட்டங்களில் நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் இருந்த அந்த மதீனாவில் உள்ள 10 வருடத்திலேயும் பிறையை பார்ப்பதற்காக மலைகளில் ஏறி நீங்கள் தேடுங்கள் என்றதாக சொன்னதாக எங்கேயுமே பதிவு செய்யப்படல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான பொன்மொழி என்ன? கண்ணால பிறையை பாருங்கள், அந்த பிறை தெரிப்பட்டால் ரமதானை ஆரம்பியுங்கள், ரமதானுடைய கடைசியில கண்ணால பாருங்கள், அந்த ஷவ்வால் மாதத்துடைய பிறை தென்பட்டால் பெருநாளை கொண்டாடுங்கள். நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அரபாவாக இருக்கலாம், இவைகள் எல்லாமே இந்த பிறையை வைத்துத்தான். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டது என்றால் ஒரு சிலர் இந்த சோசியல் மீடியாக்களிலே சில செய்திகளை பரத்த ஆரம்பித்து விடுவார்கள். அங்கே அவர்கள் அரபா கொண்டாடும் பொழுது நாம் எவ்வாறு இங்கே இருப்பது? அங்கே அவர்கள் அரபா, உதாரணமாக இந்த வருடம் அவர்கள் நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அரபா கொண்டாடு, அதாவது நாளைய தினம் அவர்கள் அரபா கொண்டாட இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் பெருநாள் கொண்டாடும் பொழுது நாங்கள் எப்படி அரபாவுடைய நோன்பை பிடிப்பது? அதனால அங்கே எப்பொழுது அரபாவோ அதே தினம்தான் முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரே தினம்தான் அரபா என்று கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது குர்ஆன் ஹதீஸில் இது சம்பந்தமாக மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஷரீஃப்ல திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிக குறுகிய நேரமாக இருப்பதால ஒரு 2 ஹதீஸ்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். திருமிதியில ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குரைப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷாம் தேசத்திற்கு, சிரியாவுக்கு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ஏதோ ஒரு விடயத்தை செய்துவிட்டு வரும்படி அனுப்பி வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சிரியா சென்று அவர்களுடைய தேவையை முடித்துக் கொண்டு அந்த ரமதானுடைய கடைசி நேரத்தில் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். மதீனாவுள்ள பிறை 29 ஆகிவிட்டது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டார்கள், நீங்க சிரியாவுல எப்பொழுது நோன்பு பிடித்தீங்க? அவர்கள் சொன்னார்கள், நாங்க வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளி பின்னேரம் பிறையை கண்டு சனிக்கிழமை நோன்பை நாம் பிடித்தோம். கேட்டார்கள், நீங்க மட்டுமா கண்டீர்கள், அங்குள்ளவர்களும் கண்டார்களா? சொன்னார்கள், நாமும் கண்டோம், அங்குள்ளவர்களும் கண்டார்கள். அதனால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்தார்கள், சனிக்கிழமை தான் முதலாவது ரமதான் மாதத்துடைய தலைப்பிறை என்று முடிவு செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்ல, நாங்க மதீனாவுல சனி பின்னேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் கண்டோம் தலைப்பிறையை. அதனால நாங்க மதீனாவுல ரமதானுடைய தலைப்பிறையை, அதாவது ரமதானுடைய தலை நோன்பை பிடிச்சது ஞாயிற்றுக்கிழமை தான். ஹஜ்ரத் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இல்லையா? என்ன அவர்கள் செய்தது பிழையா? ஏன் அவர்கள் சனிக்கிழமை பிடித்தார்களே? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லல்லா ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஏவி இருக்கிறார்கள், இப்படித்தான் ஏவி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல தலைப்பே அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் அந்தந்த நாட்டிலே உள்ளவர்கள் அவர்களுடைய நாட்டுடைய பிறையை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தலைப்பை இட்டுத்தான் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதனால ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், சிரியாவுல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு
அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவு அந்த சிறிய மக்களுக்கு. ஆனா நாங்க மதீனாவுல சனி பின்னேரம் தான் கண்டோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு தலைப்பிறை, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு முதலாவது நோன்பு என்று ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறார்கள். இதே மாதிரியான இரண்டாவது ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சஹாபி அறிவிக்கிறார், ரமதான் மாதத்துடைய கடைசி நாளில் நாம் பிறை பார்த்தோம், நமக்கு பிறை தென்படவில்லை. அதனால நாங்கள் நோன்பு பிடித்தவர்களாக அடுத்த நாள் காலையை அடைந்தோம். ஒரு பிரயாண கூட்டம், வாகன கூட்டம் என்று வருகின்றது. ரக்பண்டா அரபியில வாகனத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் நாம் நோன்பு பிடித்திருக்கிற நேரத்தில் காலை வேளையில மதீனாவுக்கு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு நாங்க தலைப்பிறையை கண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க தலைப்பிறையை கண்டால் நீங்க நோன்பை விட்டு இங்கு பெருநாள் கொண்டாடுங்கள். நாங்க மதீனாவுல பிறையை காணல, அதனால நாங்க நோன்புடன் தொடர்ந்து இருப்போம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது ஒரு ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா, இந்த இரண்டிலேயும் இது போன்ற இன்னும் பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு கட்டத்துல ரமதானுடைய கடைசி தினம் 2 கிராமவாசிகள் வருகிறார்கள். ஒன்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க நேற்று இரவு எங்கட கிராமத்துல பிறையை கண்டோம். சஹாபாக்கள் அன்றைய தினமும் நோன்பாளிகளாத்தான் இருந்தாங்க, பிறை தென்படல. அதனால் அவர்கள் 30வது நோன்பை பிடித்திருந்தார்கள். அந்த 2 கிராமவாசிகள், அராப் என்று சொல்லி வருகின்றது, கிராமவாசிகள், நாங்க நோன்பு பிடித்தோம், நாங்க பிறையை கண்டோம், ஆனா அவங்க நோன்பு விடல. நோன்பு பிடித்தவர்களாக வந்து நபியிடத்துல சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னார்கள், நீங்க எல்லோருமே நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுவதற்கு திடலுக்கு சென்று விடுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 2 ஹதீஸ்களை வைத்து நாம் பார்க்கலாம். அதாவது வாகனக்காரர்கள் வெளியூரில் இருந்து வருகிறார்கள், கிராமவாசிகள், கிராமம் பொதுவாக நகரத்துடன் சேர்ந்ததாகத்தான் கிராமம் இருக்கும். அதனால கிராமவாசிகள் 2 பேர் வந்து சொன்னவுடன் நபி அவர்கள் முழு மதீனத்து மக்களையும் நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள். வாகனக்காரர்கள் இந்த காலத்துல மாதிரி ரொம்ப தூரம், அந்த காலத்தில் 56 மைல், ஒரு 89 கிலோமீட்டர் அவர்களுடைய குதிரையில அல்லது ஒட்டகங்களை செல்வதற்கு 2-3 நாட்கள் தான் பிடிக்கும். அந்த வாகனத்துல முந்திரண்டு பார்த்தவர்கள் அடுத்த நாள் காலையில வந்து மதீனாவுக்கு நபியிடத்துல வந்து சொன்னது, அதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் அவ்வளவு பெரிய தூரம் இருக்காது. இருந்தாலும் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்க வெளியூரில் இருந்து வந்திருக்கிறீங்க, அதனால நீங்க கண்டதனால நீங்க நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுங்கள். ஆனால் நாங்கள் மதீனாவுல காணல, அதனால நாங்க மதீனாவுல 30வது நோன்பை பிடிப்போம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் 5 கிரந்தங்கள்ல, புகாரியை தவிர்த்துண்டான முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நஸஈ போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வெளியில உள்ள இன்னும் ஒரு ஊர்ல, நாங்க நினைக்கலாத ரியாத் தமாம் மாதிரி, அது ரொம்ப தூரத்தில் உள்ளது. மதீனாவுக்கும் ரியாதுக்கும் தூரம், மதீனாவுக்கும் தமாமுக்கும் தூரம். அங்கிருந்து ஒரே ஒரு இரவோட இரவாக குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ வந்து சேர முடியாது. ஓரளவு மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு 50 ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்தவர்களுடைய அந்த செய்தி நீங்க கண்டுட்டீங்க, அதனால நீங்க பெருநாளை கொண்டாடுங்க, நாங்க காணல, நாங்க 30ஆம் நோன்பை பூர்த்தி செய்வோம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ்களை வைத்துத்தான் அறிஞர்கள் கூறுகிறார்கள், என்ன, ஒவ்வொரு நாட்டவர்களும் அந்தந்த நாட்டவர்கள் அவர்கள் பிறையை பார்த்து அவர்கள் தான் அந்த நாட்டுடைய நோன்பை எப்பொழுது ஆரம்பிப்பது, எப்பொழுது பெருநாளை கொண்டாடுவது என்று அவர்கள் தான் முடிவு செய்யணும். எந்த அளவு கொண்ட சவுதியுடைய அறிஞர்கள், ஹைஅத்து கிபாரில் உலமா, சவுதியிலே உள்ள மூத்த உலமாக்களுடைய சபை, அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகின்றது.
வேற ஒரு நாட்டில் அவர்கள் கண்ட அந்த நாட்டவர்கள் சவுதியை ஃபாலோ பண்ண வேண்டுமா என்று கேட்டதற்கு அந்த அறிஞர்களுடைய சபையே கூறியிருக்கிறார்கள், கடந்த 1400 வருடமாக முழு உலகத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் அவரவர்களுடைய பிறையை வைத்துத்தான் அவர்கள் நோன்பை ஆரம்பித்திருக்கிறார்கள், அவரவர்களுடைய பிறையை வைத்துத்தான் பெருநாள் கொண்டாடி இருக்கிறார்கள். அதனால நம்முடைய சபையும் அவையே அங்கீகரிக்கின்றது. ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் தூர தூரமான பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் அவர்களுடைய நாட்டிலே உள்ள பிறையை பார்த்து அவர்களுடைய நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிக்கட்டும் என்று அந்த அறிஞர்கள் பத்துவாவும் கொடுத்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஒரு பேச்சுக்கு எடுக்கலாம். பலர்கள் கூறுகிறார்கள், அங்க அரபா கொண்டாடும் பொழுது அங்க அரபாவுடைய தினத்தில் நாங்க பிறை ஏற்று, அங்க பெருநாளுடைய தினத்தில் நாங்க எப்படி ஒரு சிலர் அவங்க பெருநாள் கொண்டாடும் போது நாங்க நோன்பு எப்படி பிடிக்கிற, அதனால நாங்க நோன்பு பிடிக்க மாட்டோம், பெருநாளும் கொண்டாட மாட்டோம் என்று கூறுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துடைய இயக்கம், உலகத்துடைய கால நேரத்துடைய ஓட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்கேயுமே குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே முழு உலக மக்களும் ஒன்றாக சேர்ந்து தான் நோன்பு பிடிக்க வேண்டும், ஒன்றாக சேர்ந்து தான் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று எங்கேயுமே இல்லை. அது சாத்தியமே இல்லையே. உதாரணத்துக்கு நாங்க வைப்போம். உதாரணமாக நாளைய தினம் சவுதியில சனிக்கிழமை அரபாவுடைய தினம். அவர்களுக்கு காலையில் அரபாவுடைய நேரம் ஸ்டார்ட். காலையில் அவர்களுக்கு அரபா அந்த நேரம் ஸ்டார்ட் ஆகி மாலையுடன் முடியும். அவர்களுடைய அரபாவுடைய நேரம் காலையில ஸ்டார்ட் ஆகி மாலையில முடியும். மாலையில முடியக்கூடிய நேரத்தில் அமெரிக்கர்கள் கலிபோர்னியாவுடைய உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பின்னாலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு அரபாவுடைய நேரம் முடிந்தவுடன் இவர்கள் மாலையை அடையும் பொழுது கலிபோர்னியாக்காரர்கள் அப்பொழுது தான் காலையை அடைவார்கள். சரி, அமெரிக்காவுக்கு அதாவது சவுதிக்கு முன்னால் உள்ளவர்களை நாம் பார்ப்போமே. நாளைக்கு சனிக்கிழமை அவர்கள் காலையில் அவர்களுக்கு அரபா ஆரம்பிக்கும் பொழுது பிஜி ஐலண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் உள்ளவர்களுக்கு ஆல்ரெடி சனிக்கிழமை மாலை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகத்தில் உள்ள மக்களும் ஒன்று சேர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கிறான். அதனால் ஒவ்வொரு நாட்டவர்களும் அவரவர்களுடைய தலைப்பிறையை எப்பொழுது பார்க்கின்றார்களோ அதிலிருந்து 9வது தினம் அவர்களுக்கு அரபாவுடைய தினம். எந்த அளவுக்கு என்றால் நாம் பார்க்கலாம், கடைசி ஹஜ் நபி அவர்கள் செய்தது ஹிஜ்ரி 10 தான். ஹிஜ்ரி 10 தான் நபி அவர்கள் கடைசி ஹஜ்ஜ செய்தாங்க. அதற்கு முன்னாலும் அரபாவுடைய நோன்பை பிடித்தார்கள். அப்ப ஹஜ்ஜே செய்யல. ஹஜ்ஜு கடமையானது ஹிஜ்ரி 5 அல்லது 6 அல்லது அதற்கு பின்னால தான். அதற்கு முன்னால கூட அரபாவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். அதனால அங்க அரபாவுல கூடும் பொழுதுதான் நாம் இங்க அரபாவுடைய நோன்பு பிடிக்கணும் என்ற அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. சரி, ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் அவ்வாறு ஆக்காமல் இருப்பானாக. கடந்த சில 2-3 வருடங்களுக்கு முன்னால கொரோனா, அதனால ஹஜ்ஜுக்கு ரொம்ப ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் பேரைத்தான் அதாவது அனுமதித்தார்கள். சரி, ஒரு பேச்சுக்கு ஹஜ்ஜு அல்லாஹ் அப்படி ஏற்படுத்த கூடாது. நாம் ஒரு வாதத்துக்கு எடுப்போம். ஒரு வருடம் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு சங்கடம் ஒன்று வந்து விட்டது. அங்க அரபாவுல யாருமே கூடல்ல. அந்த நேரத்தில் நாம் அரபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்போமா, எங்கட நாட்டுடைய 9வது தினத்தில் பிடிப்போமாண்டா? எங்களுக்குள்ள 9வது தினம் தான் அரபாவுடைய தினம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இதை விட ஆச்சரியம் என்னண்டா, மக்கா மதீனாவுல கூட வித்தியாசம். மக்காவுடைய மிகப்பெரிய முஃப்தி ஒசைமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர்கிட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் கேட்கின்றார், உங்களோட பிறையை பார்த்து நாங்க எங்கட நாட்டுல பிறநாள் கொண்டாடுமா? அவர்கள் சொன்னார்கள், எங்கட பிறையை பார்த்து நீங்க கொண்டாடணும், உங்களோட நாட்டுடைய பிறையை வைத்து நீங்க முடிவு செய்யுங்க. எங்களுக்கு முன்னால் உள்ள நாடுகளை கூட நாங்க ஃபாலோ பண்ணல. 1443 ஒரு 2 வருடத்திற்கு முன்னால சவுதிக்கு முன்னால ஆப்கானிஸ்தான்ல ரமதானுடைய தலைப்பிறையை கண்டார்கள். ஆனால் சவுதி அரசாங்கம் ஆப்கானிஸ்தான்ல கண்டதை ஏற்றுக்கொள்ளல.
சில வருடங்களுக்கு முன்னால ஓமான்ல கண்டாங்க, அதை சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல. அந்த அறிஞரை கூறுகிறார், எங்களுக்கு முன்னால கண்டதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால நீங்க உங்களோட நாட்டில் எப்பொழுது காணுகின்றீர்களோ அதையே உங்களோட தலைப்பிறையாக எடுத்துக் கொள்ளுங்க. எந்த அளவு கண்டா அல் பிதாயா வன் நிஹாயா என்ற சரித்திர கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 10 ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. மக்காவுல வெள்ளிக்கிழமை அரபாவுடைய தினம், சனிக்கிழமை பெருநாளுடைய தினம். அதே ஹிஜ்ரி 10 மதீனாவுல ஞாயிற்றுக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடினார்கள். ரமதானுடைய பிறை வேண்டும் என்றால் மெசேஜ் கொடுப்பது சிரமம். ஒரே இரவோடு இரவாக மெசேஜை அனுப்புவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் ஹஜ்ஜில 10 நாட்கள் டைம் இருக்குது. முதல் பிறையை கண்டவுடனேயே முடிவு செய்யலாம் பிறை 10 எப்பொழுது என்று சொல்லி. அந்த பிதாயா வன் நிஹாயா, அதே மாதிரி ஃபத்தாவா குப்ரா போன்ற கிரந்தங்கள்ல, அதாவது நபி அவர்கள் ஹஜ்ஜி செய்த அந்த கடைசி 10வது வருஷத்துல மக்காவுல நபி அவர்கள் சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடினார்கள். மதீனாவுல ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் கொண்டாடி எழுதப்பட்டிருக்கின்றது. ஏன் நபி உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கிறாரா? நாங்க சனிக்கிழமை தான் கொண்டாடுகின்றோம், அதனால நீங்களும் மதீனாவில் உள்ளவர்கள் சனிக்கிழமை கொண்டாடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க பார்த்தோம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கின்றான். எந்தெந்த நாடுகளில் யாரு யாரு அந்த மாதத்துடைய தலைப்பிறையை காணுகின்றார்களோ அந்த தலைப்பிறை பார்த்த 9வது தினம் தான் அரபாவுடைய தினம். சில நேரங்களில் 2 நாட்கள் கூட வித்தியாசம் ஏற்பட்டிருக்குது. எங்கட நாட்டில் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது எப்படி 2 நாள் வித்தியாசம்? அல்லாஹு ஆலம். சில நேரங்களில் ஏற்பட்டிருக்குது. எங்கட நாட்டில் 1967 ஆண்டு 1967 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சவுதியில புதன்கிழமை பெருநாள் என்று அறிவித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 58-60 வருடங்களுக்கு முன்னால 1967 ஜனவரி மாதம் புதன்கிழமை 11ஆம் தேதி சவுதியில பெருநாள் என்று அறிவித்து விட்டார்கள். பாகிஸ்தானை ஆட்சி செய்து கொண்டிருந்தார், அதாவது அய்யூப் கான் என்று சொல்லக்கூடியவர். சவுதியில புதன்கிழமை 11ஆம் தேதி, அதனால பாகிஸ்தான்ல 12ஆம் தேதி வியாழக்கிழமை பெருநாள் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அந்த புதன்கிழமை மாலை அவர்கள் பிறை பார்க்கின்றார்கள், பிறை தென்படவில்லை. ஆட்சியாளர் அறிவித்து விட்டார் வியாழக்கிழமை 12ஆம் தேதி பெருநாள் என்று. ஆனால் உலமாக்கள் சொல்லிவிட்டார்கள் இன்று பிறை தென்படல்ல, அதனால வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி தான் பாகிஸ்தான்ல பெருநாள் என்று அறிவித்ததனால அங்க மிகப்பெரிய ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு அதில் உள்ள அந்த பத்துவா கொடுத்த அறிஞர் மௌலானா மௌதூதி ரஹ்மஹுல்லா உட்பட அவர்களையும் ஜெயில அடைத்ததாக சரித்திரம் கூறுகின்றது. அதற்கு பின்னால தான் அல்லாமா மூசா பாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இது சம்பந்தமாக ஒரு கிதாபையே எழுதுகின்றார். அநேகமாக எங்களுடைய தூரமான பிரதேசங்களுக்கு ஒரு நாள் வித்தியாசம் ஏற்படலாம், சில நேரங்களில் 2 நாட்களும் வித்தியாசம் ஏற்படலாம் என்று 1967 நடந்த அந்த நிகழ்ச்சியை வைத்து அவர்கள் அதாவது சைருல் கமர் வஈதுல் ஃபித்ர் என்று அரபியில ஒரு கிதாபையே எழுதியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எத்தனையோ விடயங்கள் பேச வேண்டிய விடயம் இருக்குது. அரபாவுடைய ஒரு சுன்னத்தான நோன்பு தான். பிடிக்கிறது ரொம்ப நல்லம், பிடித்தால் நிறைய நன்மைகள் கூலிகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மக்களுக்கு மத்தியில இந்த சின்ன கருத்தை பரப்பி அங்க அரபா இருக்கும் பொழுது இங்கேயும் நாங்க அதே தினம்தான் அரபாவுடைய நோன்பை பிடிக்கணும், அதே தினத்தில தான் பெருநாளை கொண்டாடணும் என்ற அதாவது கண்டுபிடிப்புகள் மக்களுடைய அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் எங்க போவது? குர்ஆன ஹதீஸ 100க்கு 100 நாங்க நம்பணும். சில பேர் எங்கள் அறிவுக்குப்படாது, எங்களுடைய புத்திக்கு சில வேலைப்படாது.
நாங்க பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்து அல்லது விஞ்ஞானிகளுடைய கருத்திற்கு அல்லது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆன் ஹதீஸுடைய அதிலே வந்த அந்த விடயங்களை நம்ப மறுத்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய ஈமான் ஆட்டம் கண்டுவிடும். உண்மையிலேயே முஸ்லிம் என்றால், இஸ்லாம் என்றால் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன? அல் இதாஅத்து லிஅம்ரில் ஆமிரி வ நஹ்யிஹி பிலா இஅ்திராத். முஸ்லிம் என்றால், இஸ்லாம் என்றால் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன? ஏவக்கூடியவனுடைய ஏவுதலுக்கு, தடுக்கக்கூடியவனுடைய தடைகளுக்கு முழுமையாக வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பது தான் இஸ்லாம். முஸ்லிம் என்றாலே வழிபடக்கூடியவன். குர்ஆன் ஹதீஸ் நமக்கு முன்னால மிக தெளிவாக இருக்குகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நபியுடைய காலத்துல அந்த சிரியாவோட அரபு நாட்டோட சேர்ந்த ஒரு நாடு அந்த ஷாம்ல கண்ட பிறையையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த அரபு நாட்டுடைய அறிஞர்களே பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களில் உள்ளவர்கள் அவர்களுடைய நாட்டிலே காணக்கூடிய பிறையை வைத்து நோன்பை பிடியுங்கள், பிறையை வைத்து நோன்பை விடுங்கள், பிறையை வைத்து உங்களுடைய வணக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியதற்கு இத பெரிய பிரச்சனையாக ஆக்காமல் அல்ஹம்துலில்லாஹ் அமைதியாக நாடு போய்கொண்டிருக்குது. இந்த சில நேரங்கள்ல கவலை, இந்த சோசியல் மீடியாவுல ஏதாவது உதாரணமாக ரஜப் மாதம் வந்துவிட்டது என்றால் மிஅராஜை பற்றி பிரச்சனை, ஷாபான் மாதம் வந்துவிட்டது என்றால் பராத்தை பற்றி பிரச்சனை, ரமதானுடைய பெருநாள் வந்துவிட்டது என்றால் மஸ்ஜிதில் தொழுவதா அல்லது அதாவது வெளியில பார்க்கல கிரவுண்ட்ல தொழுவதா என்று பெரிய பிரச்சனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடந்த காலங்களில் இந்த பிரச்சனையை வைத்துத்தான் எங்கள பலர்களுக்கு பலவிதமான நஷ்டங்களும் ஆபத்துகளும். அந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக் டைம்ல பல நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் அப்பாவிகள் அடைக்கப்பட்டது, பிடிக்கப்பட்டது, சேதம் விளைவிக்கப்பட்டது எங்களுக்குள்ள இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மிக முக்கியமான இந்த 10 நாட்கள் அரபாவுடைய தினத்துல துஆ கபூலாக ஒரு தினம். நபி அவர்கள் சொன்னார்கள், துஆக்களில் ஆக சிறந்தது அரபாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ. தினங்களிலே ஆக சிறந்த தினம் பெருநாளுடைய தினம். பல நாட்களாக இதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருப்போம். அதனால் அந்த தினங்களில் நாம் அமல்களில், இபாதத்துகளில், வணக்கங்களில் முடியும் என்றால் அரபாவுடைய தினத்தில் சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதில், அதே மாதிரி அரபாவுடைய பிறை 9 அந்த தக்பீர் ஆரம்பம். தக்பீரை பற்றி குர்ஆனிலேயும் வந்திருக்கிறது, ஹதீஸிலேயும் வந்திருக்கிறது. இந்த அளவுக்கு புகாரியில வந்திருக்கிறது. இந்த தக்பீருடைய நாட்களில் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மாக்கத்துக்கு சென்று இந்த அளவுக்கு சத்தமா தக்பீர் சொல்லுவார்கள் என்றால் மதீனாவுடைய மாக்கத்தே எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு சத்தம். அதனால பள்ளியில பரதான தொழுகையே தொழுத உடனேயே இமாம் சொல்லி தந்தால் மட்டுமல்ல தக்பீர். நாங்க தனியா தொழுதால், சுன்னத் தொழுதால், வீட்டுல தஹஜ்ஜத் தொழுதால், வீட்டுல துஹா தொழுதால், வீட்டுல எங்கட பெண்மணிகளை சொல்லுவோம், எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். குர்ஆன் ஓதினால் காலையை அடைந்தால், மாலையை அடைந்தால், இரவுல பகலில மேற்றில பள்ளத்துல பல கட்டங்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தக்பீரை சொன்னதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய சங்கநாதம், எங்கட ரப்புடைய பேரை உற்சாகமாக சொல்லுவோம், ஆனந்தமாக சொல்வோம், மகிழ்ச்சியோட சொல்லுவோம். அந்த அரபாவுடைய தினம் காலையிலிருந்து அய்யாமு தஷ்ரீக்குடைய மக்ரிப் வரைக்கும் தான் அந்த தக்பீருடைய மிக முக்கியமான தினம். குர்ஆனிலேயும் ஒரு துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அது அரபாவுடைய நோன்பாக இருக்கலாம், பெருநாளுடைய தினமாக இருக்கலாம், உதஹியாவுடைய அமலாக இருக்கலாம், தக்பீருடைய அமலாக இருக்கலாம். இந்த போன்ற அமல்கள் இந்த நாட்களிலே மிக விசேஷமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. நாமும் செய்வோம்.